ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா புட்டிக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பஞ்ச் நீடில் கிளாஸ்க்கான மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். எம்ப்ராய்டரி ஃப்ரேம், காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட்டு பார்த்திங்கன்னா சம்மர் லவ் அப்படிங்கிற பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த த்ரெட்டு வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நார்மலாக இருக்க உள்ளன் த்ரெட்டு எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து ஒரே ஒன்று போலவே இருக்கும் லாஸ்ட் வரைக்கும். ஸோ நான் பிராண்டட் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஞ்ச் நீடில் எடுத்துக்கலாம். பஞ்ச் நீடிலில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுனா, நீடில் வந்து அப்படி அதுலேயே ஒன்று இருக்கும். இது வந்து பிக் சைஸ் நீடில் தான் நாம் வந்து இந்த த்ரெட்டு போட்டு யூஸ் பண்ண போகிறோம். இப்போது எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இது வந்து த்ரெட்டரு. இந்த த்ரெட்டர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து அந்த பஞ்ச் நீடிலுடைய டிப் இருக்குது இல்லைங்களா, அது வழியாக உள்ள ஹோல் வழியாக நம்ம வந்து உள்ளே விட்டுக்கலாம். இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டரில் ஒரு லூப் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த த்ரெட்டர் வச்சு தான் நம்ம த்ரெட்டை வந்து வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ இந்த த்ரெட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிஸ் பண்ணிட்டிங்கன்னா மறுபடியும் வந்து நம்மளால் நூல் கோர்க்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் த்ரெட்டு தான். 100% காட்டன். நீங்கள் வந்து காட்டன் யான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா 50 கிராம் வந்து இருக்கக்கூடிய காட்டன் த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ த்ரெட்டரில் அந்த லூப் மாதிரி இருக்கிற இதில் வந்து நான் த்ரெட்டை வந்து உள்ளே விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பஞ்ச் நீடிலில் வெளியில் த்ரெட்டை இழுத்திங்கன்னா த்ரெட்டு வந்து தனியாக வெளியில் வந்துடும். வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு டிப்பில் ஒரு ஹோல் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹோல் வழியாக த்ரெட்டரை விட்டுட்டு த்ரெட்டை வந்து அதுக்குள்ளே விட்டுக்கோங்க. இப்போ அந்த லூப் மாதிரி இருக்கிறத பிடிச்சி இழுக்கும் போது த்ரெட்டு வந்து அந்த ஹோல் வழியாக வெளியில் வந்துடும். புரியுதுங்களா? சின்ன ஹோல் வழியாக நம்ம வந்து த்ரெட்டை வெளியில் இழுத்துக்கிறோம். இது வேணுங்கிற சைஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு இன்னும் இந்த கிளாஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்த்துட்டு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுலேயே வந்து 3 சைஸ் வந்து நீடில் கொடுத்துருப்பாங்க இந்த பஞ்ச் நீடில் பேக்கெட்லேயே. ஒன்று வந்து பிக் சைஸ் தான் நான் நீடிலில் இருக்குது. அடுத்து ஸ்மாலு, அதை விட ஸ்மாலு. ஸோ 3 சைஸில் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்கு வந்து நம்ம உள்ளே போட்டு அப்போ தான் பஞ்ச் பண்ணும்போது ஸ்ப்ரிங்கு உள்ளே போய் வெளியில் வரும். ஸோ அதுக்காக ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைட் பண்ணவும் லூஸ் பண்ணவும் அந்த கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வேணுங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வச்சுக்கலாம். 12, 10, 8, 6, 4, 2ன்னு இருக்குது. நம்ம வேணுங்கிற லூப் எந்த சைஸ்க்கு லூப் பெருசாக வேணுன்னா 12 வச்சுக்கலாம். மீடியமான சைஸ் ஓகே அப்படின்னா 8 வச்சுக்கலாம். இந்த மாதிரி லூப் இது பண்ணுறதுக்கு தான், அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பஞ்ச் நீடிலில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ளூ எடுத்துக்கிறோம். க்ளூ வந்து நான் இப்போ ஃபெவிக்ரில் காட்டுறேன். நீங்கள் வந்து நார்மல் க்ளூ யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது யூஸ் பண்ணலாம், B7 க்ளூ யூஸ் பண்ணலாம். ஃபெவிகாலும் யூஸ் பண்ணலாம். அடுத்து சிசர். அடுத்து நான் ஃப்ரேம் வந்து 2 காமிச்சிருக்கேன். 10 சைஸ் ஃப்ரேமும் காமிச்சிருக்கேன், குட்டி சைஸ் ஃப்ரேமும் காமிச்சிருக்கேன். அடுத்து பட்டர் ஷீட்டு, ட்ரேசிங் பேப்பர். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். இந்த பட்டர் ஷீட் எதுக்குன்னா நம்ம ட்ரேஸ் பண்ணி கிளாத்தில் காப்பி பண்ணுறதுக்காக தேவை. இந்த மெட்டீரியல் இருந்தால் நீங்களும் பஞ்ச் கிளாஸில் ஜாயின் பண்ணி